Welcome back to Data Structure and Algorithm subject session. Today topic queue. You already discussed stack implementation using array and a stack implementation using list, single linked list, doubly linked list, single linked list, insertion, deletion at the front, last, immediate. Doubly linked list insertion at the begin, insertion at the end, insertion in the middle, stack implementation using array, and implement stack implementation using list. Okay, we already discussed in belongs to second unit. So second unit, the next topic is queue. Okay, you already know what is mean by queue. Okay, you already discussed in the first unit data structure, fundamental of data structure. At the time, we elaborately discussed what is mean by queue. Okay, queue அப்படிங்கிறது எத்தனை சொல்லியாச்சு, இந்த சினிமா டிக்கெட் வாங்குறப்போ வரிசையில் நிற்கிறது நம்ம queue அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். யார் அந்த கியூவில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறாங்களோ அவங்க தான் அந்த கியூவிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டெலீட் ஆவாங்க. ஓகே, அதே போல் கியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்டர் இருக்குன்னு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டர் தான், தட் இஸ் மீன் பை டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்செர்ஷன் டெலிஷன் வந்து டாப்பில் தான் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ரைட். அதே போல் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டர் இருக்கும், தட் பாயிண்டர் இஸ் இண்டிகேட்டிங் தி நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்டர் இருக்கும், ஒரு பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் நோடு அட்ரஸையும் இன்னொரு பாயிண்டர் வந்து ப்ரீவியஸ் நோடு அட்ரஸையும் அக்சஸ் பண்ணும். Okay, these are already discussed in YouTube videos. Okay, right. Q is next topic is Q. Q is another data structure. Okay, in which the insertion takes place at the end called insertion in the that is back side. The back side terminology is called rear. Okay, and deletion take place at the front side. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு வந்து டூ எண்டு இருக்குது. ஒன்று வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அனதர் வந்து டெலிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் டூ எண்டு வி ஆர் யூசிங் த கியூ. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு the first item inserted into the queue will be serviced first. ஸோ எந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ்டு ஃபஸ்ட்டு ஃப்ரம் தி கியூ. ஹென்ஸ் வி கேன் ஆல்சோ கால் கியூ எஸ் ஏ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் ஆகிற எலமெண்ட் ஃபஸ்ட்டு டெலிட் ஆகிறதுனால இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர். Okay, to represent the two end of the queue. So ஃப்ரண்ட்ங்கிற ஒரு வேரியபிளும் ரியருங்கிற ஒரு வேரியபிளும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறது வந்து டெலிஷன் பர்பஸ்க்காகவும் ரியர் அப்படிங்கிறது வந்து இன்சர்ஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. ரைட். இப்போ வந்து வி கன்சிடர் தட். ஸோ இப்போ வந்து ஒரு கியூ வந்து 5 இன்டிஜர் ஐட்டம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஸோ கன்சிடர் ஏ கியூ வித் 5 இன்டிஜர் ஐட்டம்ஸ். இனிஷியலி த கியூ இஸ் எம்டி. ஓகே, ஸோ கியூவில் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை. அப்போ எப்படி இருக்கும், இனிஷியல் வி செட் த ரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1. ரியர் அப்படிங்கிறது என்ன, பேக் சைடு, தட் இஸ் மீன் பை இன்சர்ஷன் பர்பஸ். ஃப்ரண்ட் அப்படிங்கிறது என்ன, டெலிஷன் பர்பஸ். ஸோ ரியர் வந்து நான் -1ன்னு இன்சியலைஸ் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் வந்து 0 அப்படின்னு இன்சியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஐட்டம் வந்து 5 ஐட்டம். ஸோ அரேங்கிறதுனால வந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 to 4 உங்களுக்கே தெரியும். So initializing I equal to 0 to n-1. So is item 0 to n-1 அப்படின்னா 5 கொடுத்துருக்கேன். So 4. So item 0, item 1, item 2, item 3, item 4. So first initializing the two variables. அதில் வந்து பார்த்தீங்கன்னா rear -1ன்னு initialize பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் வந்து 0ன்னு initialize பண்ணியிருக்கேன். ஸோ rear -1, ஃப்ரண்ட் வந்து 0. அப்படி இருந்தது அப்படின்னா there is no item in the queue அப்படிங்கிற மீனிங். ரைட். This is the representation of the queue.
Okay, so here this is the rear, using for the rear pointer is for insertion purpose. Here is the front is used for deletion purpose. Okay, so this is a queue size, right? For queueல வந்து insertion பண்ணணும், ஒரு element insert பண்ணணும். So here இப்போ வந்து queue insert அப்படிங்கிறது function. The queue insert functionல we passing the parameter q, f, or n, y. இப்போ இங்க வந்து qங்கிறது வந்து q. Okay, that is a q name வச்சுக்கலாம். Fங்கிறது front pointer, Rங்கிறது rear pointer, N அப்படிங்கிறது வந்து maximum size of the array. Maximum size of the array. So maximum எத்தனை element ஸ்டோர் பண்ண போறோம்? இங்க வந்து நம்ம வந்து 5 வச்சிருக்கோம், அதான் maximum size of the array. Y அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா element to be inserted. எந்த எலிமெண்ட்டை இன்செர்ட் பண்ண போறோம் அந்த எலிமெண்ட் வந்து Y அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இனிஷியலைஸ் பண்றோம், you already know front and rear equal to 0. Front and rear equal to 0. அப்போ வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து சேம் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, சேம் பிளேஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த கியூ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ வந்து எஃப் ஈக்குவல் டு, இப்போ ஓவர் ஃப்ளோவா அப்படின்னு கேட்குறேன். இப்போ சப்போஸ் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு ரியர்ல தான் வந்து நான் என்ன செய்ய போறேன், ரியர் இப்போ வந்து 0. பட் அதே ரியர் வந்து n வந்து சைஸ், அந்த சைஸோட அதிகமாக போகும்போது கியூவோட சைஸ் வந்து 5, இப்போ ரியரோட சைஸ் வந்து 5 அல்லது 5க்கு மேலே இருந்தது அப்படின்னா தட் இஸ் எ கண்டிஷன் ஆஃப் ஓவர்ஃப்ளோ. அப்போ வந்து கியூ வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் தட் இஸ் மீன் பை எஃப் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n, தென் ரைட் இஸ் ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆர் வந்து 0ல இருக்கா, அப்போ ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன ஆகும், ஆர் பிளஸ் 1, அப்போ 1ன்னு ஆகும். அப்போ ஆர் பிளஸ் 1 அப்படிங்கும்போது கியூவோட சைஸ், கியூ வந்து நேம் கியூ ஆஃப் 1, அந்த கியூ ஆஃப் 1 அப்படிங்கிற பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒய்ங்கிற எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எப்போ ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்தால் நான் அந்த ஆறுங்கிற பிளேஸில் ஒய்ங்கிற எலமெண்ட்டை நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். அப்போ இப்போ என்ன ஆகும், இஸ் ஃப்ரண்ட் பாயிண்டர் okay is properly set if f equal to 0 then f equal to 1 ன்னு வைக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா 1ங்கிற பொசிஷன்ல ஒரு எலிமெண்ட் என்ன செய்யுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். f 0வா இருந்தா f1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ரைட், இது வந்து இன்செர்ஷன். இப்போ சப்போஸ் நான் டெலிஷன் பண்றேன்னு வச்சுங்க, டெலிஷன் எந்த இடத்துல நடக்கும், ஃப்ரண்ட்ல நடக்கும். இன்செர்ஷன் எந்த இடத்துல நடக்கும், ரியர்ல நடக்கும். அதனால ஆர் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு ரியரை கூப்பிட்டு இன்செர்ஷன் அப்போ டெலிஷன் அப்போ என்ன பண்றோம்னு பாருங்க. ஸோ கியூ டெலிட் கியூ எஃப் ஆர், கியூங்கிறது நேம், எஃப்ங்கிறது ஃப்ரண்ட், ஆருங்கிறது ரியர். ஓகே, இங்க வந்து டெலிட் த எலமெண்ட் ஒய் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் தான் டெலிட் பண்ண போறோம் டிஃபால்ட்டா. அதனால எந்த எலமெண்ட் டெலிட் பண்ண போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் இங்க தேவையில்லை. ரைட், இப்போ வந்து அண்டர்ஃப்ளோ ஆகுது. அண்டர்ஃப்ளோ அப்படின்னா கியூவில் வந்து எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நம்ம எப்படி டெலிட் பண்ண முடியும். ஸோ ஹவு டு செக் த அண்டர்ஃப்ளோ. ஸோ இஃப் எஃப் ஈக்குவல் டு 0, எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃப்ரண்ட்ல எதுவுமே இல்லை, கியூவில் வந்து எந்த வேல்யூ இல்லை, எந்த எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா 0வா இருக்கும். அப்போ எஃப் ஈக்குவல் டு 0வா இருந்தா தென் ரைட் அண்டர்ஃப்ளோ தென் 0. இல்லைன்னா என்னையா பண்ணணும், இந்த பாருங்க, ஜஸ்ட் என்ன பண்றேன், எஃப்ல இருக்கிற எலமெண்ட், இந்த ஒய்ங்கிறது டெம்பரரி வேரியபிள், அந்த டெம்பரரி வேரியபிள்ல QF, எஃப்ங்கிறது தான் ஃப்ரண்ட்ல இருக்க எலமெண்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட்ல இருக்க எலமெண்ட்டை வந்து ஒய்க்கு ஸ்டோர் பண்ணிட்டு, ஃப்ரண்ட்ல இருக்க எலமெண்ட்டை வந்து ஒய்க்கு ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, தட் இஸ் மீன் பை வாட் இஸ் தட், டெலிட்டிங் த எலமெண்ட். இப்போ கியூ வந்து எம்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கியூ எப்போ எம்டி ஆகும், ஃப்ரண்ட்டும் ரியர் ஈக்குவலாக இருந்தால் எம்டி ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா கியூ இஸ் எம்டி. தென் front and rear equal to 0. ஓகே, இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரியர் ஈக்குவலா இருந்ததுன்னா, அதாவது ஃப்ரண்ட்டும் ரியரும் வேரியபிள் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா கியூ எம்டி ஆயிடும். ஸோ அப்போ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணணும். எல்ஸ் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 1, எஃப் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 1, தட் இஸ் இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் பாயிண்டர். ஓகே, ரிட்டர்ன் எலமெண்ட் என்ன, ஒய், ஏன்னா அந்த ஒய் இருக்க எலமெண்ட் தான் இப்போ வந்து டெலிட் ஆக போகுது. ஸோ தட் இஸ் டெலிட்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டெலிட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தட் ஃபர்ஸ்ட், செகண்ட் கண்டிஷன், தேர்டு, ஃபோர்த்து. ஓகே, ஸோ இன்செர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல தான், இன்செர்ஷன்லையும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து.
ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது we perform the insertion and deletion operation. Okay, so this is a q insert and q delete. ஸோ q insert பண்ணும்போது rங்கிற வேரியபிள் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். q delete அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா f ஃப்ரண்ட்டுங்கிற வேரியபிள் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, q is empty எப்போ ஆகுது, f r ஈக்குவல்ட்டாக இருந்தது அப்படின்னா f ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். அப்போ வந்து q வந்து எம்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். q எப்போ ஃபில் ஆகுது, q எப்போ ஃபில் ஆகுது, if that is mean the rear position is greater than or equal to n is nothing but a number of size. ஓகே, q ஓட சைஸ். ஸோ q ஓட சைஸுக்கு ஈக்குவல் ஆகவோ இல்லை q ஓட சைஸுக்கு அதிகமாகவோ ரியரோட பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து q வந்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் அ பேசிக் ஆப்ரேஷன் ஃபார் q இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஆரும் வந்து ஜீரோ, அதாவது எம்டி ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ வந்து q வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நான் ஏவை இன்செர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லையும் இது வந்து 0 0 பார்த்துங்க, எஃப் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எதுவுமே இண்டிகேட் பண்ணல. இப்போ ஏங்கிற எலமெண்ட்டை நான் இன்செர்ட் பண்ணோடனே எஃப் ஒன்றாயிடுச்சு, ஆரும் ஒன்றாயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ பிங்கிற இன்செர்ட் பண்ணும்போது எஃப்ல ஏ, தட் இஸ் ஃப்ரண்ட்ல ஏ தான் இருக்கு, ஆர் தான் என்ன செய்யணும், கூட்டிகிட்டே வரணும். அப்போ ஆர் வந்து செகண்ட் பொசிஷன் போயிடுச்சு. அப்போ சி இன்செர்ட் பண்ணும்போது ஆர் வந்து தேர்ட் பொசிஷன் போயிடுச்சு. டி இன்செர்ட் பண்ணும்போது ஆர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபோர்த் பொசிஷன் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண முடியுமா, இன்செர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்கு. ஏபிசிடி அப்படிங்கிற நாலு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஆர் இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா, இ இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆரோட வேல்யூ வந்து 5 ஆயிடும். ஆனால் என்னோட சைஸ் என்ன, n வந்து ஈக்குவல் டு 4 இருக்கு. அப்போ 5ங்கிறது என்ன, கிரேட்டர் தான் இருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 4 இருந்தாலும் சரி, ஆர் வந்து கிரேட்டர் தன் 4 இருந்தாலும் சரி, இன்செர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்னாச்சு, q வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மீனிங். இப்போ டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட் தான் டெலீட் ஆகும். இப்போ ஏ மட்டும் தான் டெலீட் ஆகும். இப்போ ஏ டெலீட் பண்ணும்போது இந்த எஃப் வந்து இப்போ 1 இருக்கும். அப்போ என்ன ஆகும், இஸ் கன்வெர்டட் டு 2 அப்படின்னு ஆகும். அப்போ அதே போல் பிஏ டெலீட் பண்ணால் இஸ் 3 அப்படின்னு ஆகும். அதே போல் சிஏ டெலீட் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் 4 அப்படின்னு ஆகும். ஓகே, இட்ஸ் 4. ஓகே ரைட்டா, இட்ஸ் 4. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஆர் வந்து இப்போ எஃப்பும் ஆரும், இப்போ சப்போஸ் டி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எஃப் வந்து என்ன செய்யும், ஆருக்கு வந்துடும். அப்போ ஆரும் 4 எஃப்பும் 4. ஆரும் 4 எஃப்பும் 4னா என்ன, q வந்து எம்டிங்கிற பொசிஷன். அப்போ என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா ஆர் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிடணும். அப்படி அசைன் பண்ணால் மட்டுமே இந்த ஈங்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்ய முடியும், இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ ஓவர்ஃப்ளோ அக்கர்ஸ் even though the queue has space. To avoid this circular queue, implementing can be used. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்செர்ட் இ நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. பட் என்னால் என்ன செய்ய முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் n அப்படின்னா q இஸ் ஃபில்னு காமிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அரே இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த சர்க்குலர் கியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் பொசிஷனை நம்ம என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். ஓகே ரைட், அதுக்கு தான் வி ஃபோக்கஸ் ஆன் த சர்க்குலர் கியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஓகே ரைட், வாட் ஆர் த பர்பஸ் வி ஆர் யூசிங் தி கியூ எதுக்கு யூஸ் ஆகுது. கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஷெடியூலிங் அப்படிங்கிறது அப்ளிகேஷன், ஜாப் ஷெடியூலிங் அப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரவுண்ட் ராபின் டெக்னிக்கு. இதுக்கு வந்து கியூ வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஜாப் ஷெடியூலிங் அப்படிங்கிற பர்பஸ்க்கு வந்து கியூ யூஸ் ஆகுது. சிபியு யூட்டிலைசேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கியூ வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து கியூவோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் சீக்வென்ஸ், அதாவது ஜாப் ஷெடியூலிங், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே வந்து கியூ வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஃபோர்ஸு, கிரிட்டிக்கல் ரீஜியன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அந்த பர்பஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கியூங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் தி கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கியூ. ஓகே, இந்த சர்க்குலர் கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் மேலே வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஏங்கிற அந்த ஃபஸ்ட்டும் செகண்டுங்கிற பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது.
ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த ஈங்கிற பொசிஷன் என்னால் என்ன செய்ய இந்த ஈயை கொண்டு வந்து இங்கே 1 2 இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கண்டிஷன் படி இந்த ஆர் வந்து ஈக்குவல் டு சைஸ்னா என்ன 4. இப்போ ஆரும் 4 இந்த கியூவோட சைஸும் 4. ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால கியூ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, ஓவர்ஃப்ளோங்கிற கான்செப்ட் டிஸ்பிளே பண்ணிடும். எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் we cannot modify. சப்போஸ் இந்த இ நான் இன்சர்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சியை டெலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டியை டெலீட் பண்ணும்போது எஃப்பும் ஆரும் 4 இருக்கும். அப்போ எஃப்பும் ஆரும் சேமாக இருக்கும்போது அதை நான் என்ன பண்ணணும், எகெயின் இட் கன்வெர்ட் டு எஃப் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துட்டு எகெயின் இந்த கியூவை வந்து நான் இன்சுலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஈங்கிற எலமெண்ட்டை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் கண்டிஷன், இதுதான் வந்து டிஃபிகல்ட்டி. ஓகே, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சர்க்குலர் கியூ வந்து என்ன செய்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த சர்க்குலர் கியூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இதுதான் சர்க்குலர் கியூ. இப்போ பாருங்கள் சர்க்குலர் கியூ பாருங்க. சர்க்குலர் கியூ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது 1 2 3 ஸோ 4 5 6 n-2 n-3 ஸோ q ஆஃப் n. ஸோ n வேல்யூ இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோம் 1 2 3 4 5 6 7. அப்போ என்னோட வேல்யூ என்ன 7. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், a more suitable method for representing a queue which prevent an excessive use of memory is to arrange the elements q1 to q of n in a circular fashion with q of 1 following q of n. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன், இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன், இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன், இதையே ஸ்டோர் பண்ணி n முடிக்க ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ எண்ணுக்கு அப்புறம் எங்கே போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கியூ ஆஃப் 1 என்னோட நெக்ஸ்ட் வந்து கியூ ஆஃப் 1 ஆயிடும். ஸோ கியூ ஆஃப் n அப்படிங்கிறது லாஸ்ட் கியூவோட லாஸ்ட் பொசிஷன். இந்த கியூ ஆஃப் 1ங்கிறது கியூவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ இந்த கியூ ஆஃப் n லாஸ்ட் பொசிஷனுக்கு அப்புறம் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கியூ ஆஃப் 1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ இந்த வேல்யூ என்ன செய்யும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வேல்யூ சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இங்கே ஸ்டோர் பண்ணுறேன், பி சி டி இ எஃப் ஜி. ஓகே, எஃப் ஜி இங்கே முடிவு பண்ணுறது, ஜி இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ ஜி கொண்டு வந்து என்ன செய்யும், கியூ வந்து ஃபில் ஆயிடும். ஏன் எப்படி ஃபில் ஆயிடும் அப்படின்னா எஃப்போட 1 பொசிஷனும் எஃப் வந்து 1, அதாவது ஃப்ரண்ட் வந்து 1ல் இருக்கு, ரியர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸில் இருக்கு. ஓகே, இங்கே மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 தான் மேக்ஸிமம் சைஸ். இப்போ ஆர் வந்து 7ல் இருக்கு, எஃப் வந்து 1ல் இருக்கு. அப்போ ஏதாவது எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா, ஸ்டோர் பண்ண முடியாது. பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எஃப் வந்து 2ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எஃப் வந்து 2ல் இருக்கு, ஆர் வந்து 7ல் இருக்கு. அப்போ என்ன செய்யும், இந்த 1th பொசிஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இந்த கியூ ஆஃப் எண்ணுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், கியூ ஆஃப் 1ல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். பிகாஸ் இந்த கியூ ஆஃப் 1 எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதுதான் சர்க்குலர் கியூக்கும் ஆர்டினரி கியூக்கும் டிஃப்ரெண்ட். ஆர்டினரி கியூவாக இருந்தால் இந்த கியூ ஆஃப் 1ல் வந்து நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. பட் சர்க்குலர் கியூ என்ன, கியூ ஆஃப் எண்ணுக்கு அப்புறம் இருக்கிற பொசிஷன் என்ன அப்படின்னா கியூ ஆஃப் 1. அந்த பொசிஷன் எம்டியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம், வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் கியூ. இப்போ பாருங்கள் இன்சர்ட்டிங் எலமெண்ட். ஸோ சர்க்குலர் கியூ இன்செர்ட் இப்போ வந்து இன்சுலைசிங் பண்ணுறேன். இன்சுலைசிங் பண்ணும்போது எஃப் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 0 சேம் மெத்தடு. So reset the real pointer. Real pointer if r equal to n ன்னு வச்சுங்க, r equal to n maximum size, then r equal to 1. Okay, r equal to 1. r equal to 1 னா என்ன, what is that, first பொசிஷனுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். r வந்து என்ன இருந்தது அப்படின்னா ரீசெட் பாயிண்டர், r வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷன் என்ன, ஆட்டோமேட்டிக்காக r equal to 1 ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஆரோட வழி ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 1. ஓகே ரைட். தென் ஓவர்ஃப்ளோ செக் பண்ணுறேன். ஓவர்ஃப்ளோ என்ன செக் பண்ணோம், இஃப் ஆர் ஈக்குவல் டு எஃப்பும் ஆரும் ஈக்குவல்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க, எஃப்போட வேல்யூயும் ஆரோட வேல்யூயும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தென் இது ரைட் த ஓவர்ஃப்ளோ. ஓகே, ரிட்டர்ன் இன்சர்ட்டிங் த எலமெண்ட். எப்படி அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், அந்த ஆறுங்கிற பொசிஷன் இந்த ஒய்ங்கிற எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகே, இன்சர்ட்டிங் எலமெண்ட் அண்ட் ரிட்டர்னிங் த எலமெண்ட். Right, deletion of the element from circular queue. So
CQ circular Q delete இந்த இடத்துல வந்து F R Q N underflow எப்படி ஆகும் F equal to 0 அப்படின்னா underflow if F equal to 0 then write underflow F equal to 0 னா underflow ஓகே அப்ப என்ன F வந்து 1 ஸ்டார்ட் பண்ணா வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் F வந்து 0 இருக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் அப்ப F equal to 0 நாவே underflow ஸோ டெலிட்டிங் எலமெண்ட் என்ன பண்ணும் அந்த எஃப்ங்கிற பொசிஷன்ல எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் டெம்பரரி வேரியபிள் ஒய்ல ஸ்டோர் பண்ணிக்கணும் இப்போ Q வந்து எம்டியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த எஃப் ஆர் ஈக்குவல்டான்னு பார்க்கணும் அப்படி ஈக்குவல்டா இருந்தது அப்படின்னா எஃப் ஆரையும் ஜீரோன்னு ஆக்கிட்டு தென் ரிட்டர்ன் ஒய் இது வந்து சேம் தான் சர்க்குலர் கியூக்கும் அந்த ஆர்டினரி கியூக்கும் இன்க்ரிமெண்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு என் இந்த எஃப்ங்கிறது வந்து என்னோட மேக்ஸிமம் சைஸாக இருந்ததுன்னா then automatically front end ஆயிரும் 1 ஆயிரும் ஓகே ஸோ else f plus 1 ஸோ return y அவ்வளோதான் கான்செப்ட் வேறு எதுவுமே இல்லை ஓகே ஸோ இங்கே வந்து என்னன்னா லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்தோடனே ஆர் லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்தாலும் நெக்ஸ்ட் பொசிஷன் என்ன ஆர் பிளஸ் 1 அதாவது 1 ஆயிரும் ஆர் ஈக்குவல் டு 1 ஆயிரும் எஃப் வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைஸ்க்கு வந்தாலும் எஃப் ஈக்குவல் டு 1 வந்துடும் ஓகே அப்போ சிம்பிள் கான்செப்ட் லாஸ்ட்டுக்கு வந்தவொடனே லாஸ்ட்டுக்கு அடுத்த பொசிஷன் வந்து என்ன 1 ஓகே ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து சர்க்குலர் கியூங்கிறோம் ஸோ சர்க்குலர் கியூனால வந்து இந்த வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி வந்து நம்ம என்ன செய்யலாம் அவாய்ட் பண்ணலாம் ஓகே சப்போஸ் இது வந்து ஆர் இங்கே வந்துருச்சு ஆர் இதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆக முடியாது அப்படின்னா ஆர் என்ன ஆகும் ஆர் ஈக்குவல் டு 1 ஆயிரும் அதே போல் டெலிட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் ஓகே எஃப் இங்கே வந்துருச்சு எஃப் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு ஸோ அடுத்து நான் எதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு 1 நீங்கள் கன்வெர்ட் இந்த ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் ரெகுலர் கியூக்கும் ஆர்டினரி கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ கியூ பார்த்தாச்சு ஸ்டாக் ஏற்கனவே பார்த்தாச்சு ஸ்டாக்கோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தாச்சு கியூ பார்த்தாச்சு கியூவோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தாச்சு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்த்தாச்சு டபுள் லிங்க் லிஸ்ட் பார்த்தாச்சு ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் மீன் பை அதாவது என்ன சொல்கிறது எக்ஸ்பிரஷன் ஓகே போஸ்ட் ஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக் ஓகே இது வந்து என்ன அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக் ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வி கோயிங் டு சி application of the stack.